ராவோட மெயின் ஈவெண்ட்ல பேட்டில் ராயல் மேட்ச் நடக்கும். இந்த பேட்டில் ராயல் மேட்ச்ல ஜெயிக்கிறவங்க வந்து நம்பர் 1 கண்டெண்டரா வருவாங்க. சிஎம் பங்கோட சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்ல வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப்க்கு மோதுவாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அந்த மேட்சுக்காக ஃபர்ஸ்ட் யார் வருவாங்க? யூசுஸ் வருவாங்க. அதுக்கப்புறம் சாமஸ் வருவாங்க. அதுக்கப்புறம் வந்து ஜட்மெண்ட் டீம் ஒட்டுமொத்தமா வருவாங்க. அதுக்கப்புறம் வந்து ஆல்ஃபா அகாடமி ஒட்டுமொத்தமா வருவாங்க. அதுக்கப்புறம் யார் வருவான்னு கேட்டிங்கன்னா எல் கிராண்டினோ வருவாரு. அதுக்கப்புறம் வந்து யார் வருவான்னு கேட்டிங்கன்னா பென்டா வருவாங்க. ஏன்னா எல்லாருமே ரிங்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் இவங்களோட ஃபைட்டிங் ஸ்டார்ட் ஆகும். அது வரைக்கும் ஒவ்வொரு ரெஸ்லரா வர ஆரம்பிச்சிருப்பாங்க. எல்ஏ நைட் வருவாரு. அதுக்கப்புறம் எல்லா சாமஸ் ரூசேவ் எல்லாருமே வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து யார் வருவான்னு கேட்டிங்கன்னா ஃபைனலாக சிஎம் பங்க் வருவார். எல்லா என்ட்ரன்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் சிஎம் பங்க் கமெண்ட்ரி செக்ஷனில் இந்த மேட்சை பார்க்குறதுக்காக வந்திருப்பார். அதுக்கப்புறம் ஸ்டார்டிங்கில் இந்த மேட்ச்சில் வந்து பயங்கரமாக ஓட்டிஸும் ரூசேவும் அடிச்சுப்பாங்க. அதுக்கப்புறம் ஜட்ஜ்மெண்ட் டே சேர்ந்த ஃபின் பாலரும் ஜேடி என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா டிராகன் லீயை பிடிச்சி தூக்கி வெளில விட்டு எரிஞ்சிருவாங்க. அதுக்கப்புறம் டிராகன் லீ போயிடுவார். டிராகன் லீ போனதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா டாமினிக் மிஸ்ட்ரியோ ரூசேவோ அண்ட் பென்டாவும் ரோப்புக்கு அந்தாண்ட அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அவங்க 2 பேரையும் பிடிச்சி வெளில தள்ளி விட்டு எலிமினேட் பண்ணிடுவார். அதுக்கப்புறம் வந்து என்ன நடக்குன்னு கேட்டிங்கன்னா எல் கிராண்டின் அவன் எலிமினேட் பண்ணுறதுக்காக ரெடியாக இருப்பாங்க. எல் கிராண்டின் வெளிலவே போக மாட்டார். அவரையும் அடித்து தள்ளுறதுக்கு ரெடியாக இருக்கிற அவரோட வெப்பனை எடுத்து திருப்பி அவரை தூக்கி வெளில தூக்கி விட்டு எறிஞ்சிருவாங்க. யூசஸ் வெளில தூக்கி விட்டு எறிஞ்சிருவாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா சாமஸ் ஃபின்பலரை போட்டு அடித்து வெளில விட்டு ரோப்புக்கு வந்து அடித்து அதுக்கப்புறம் அவரை தள்ளி விட்ருவோம். அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் ஏஜ்6 வந்து டாமினிக் மிஸ்ட்ரியை தள்ளி விட்ருவோம். டாமினிக் மிஸ்ட்ரி திருப்பி உள்ள வந்து ஏஜ்6 தள்ள முயற்சி பண்ணுவார். ஆனாலும் அது நடக்காது. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா கடைசியில் டாமினிக் மிஸ்ட்ரியோ ஏஇஸோ ஜிம்மி ஈஸோ எல்ஏ நைட் ஏஜ்6 எல்லோரும் இருப்பாங்க. இந்த இடத்துல பயங்கரமான ஃபைட்டு போயிட்டுருக்கோம். இந்த இடத்துல வந்து அதுக்கப்புறம் வந்து ஒரு கட்டத்தில் ஜேஇஸோ ஜிம்மி ஈஸையும் எல்ஏ நைட்டையும் தள்ளிட்டு அதுக்கப்புறம் டாமினிக்கையும் தள்ளிட்டு இந்த மேட்சை வந்து வின் பண்ணிடுவார். ஜேஇஸோ வின் பண்ணி நம்பர் 1 கண்டெண்டர். அதுக்கப்புறம் வந்து ஜேஇஸோன் ஜிம்மிஸோன் முறைச்சிக்கிட்டே போவாங்க. ஷாக்கிங் ஏன்னா பிரதராக இருந்தாலும் தள்ளி விட்டார், மேட்ச் முடிச்சு வின் பண்ணிட்டார்ல அப்படின்ற ஒரு கான்ட்ரவர்சிக்காக போயிடுவாங்க. அதுக்கப்புறம் கமெண்ட் செக்ஷன்லேருந்து சிஎம் பங்கு உள்ள வந்து என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா ஜேஇஸோ ஃபேஸ் டு ஃபேஸ் வந்து இருப்பார். 2 பேருக்கும் வேர்ல்டு ஹெவி சாம்பியன்ஷிப் பண்ணி சாட்டர்டே நைட் மினி இவெண்ட் நடக்கும்போது அதுக்கப்புறம் 2 பேரும் முட்டிப்பாங்க. பயங்கரமான சம்பவமாக இந்த ராவில் இருந்துச்சு.